டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அவுட் ஆஃப் பிளேன் எசன்ட்ரிசிட்டி வந்து பார்த்துருந்தோம். அதாவது எசன்ட்ரிக் லோடட் வெல்டட் ஜாயின்ஸில் அவுட் ஆஃப் பிளேன் எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன் பிளேன் எசன்ட்ரிசிட்டி. ஸோ இன் பிளேன் எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்துன்னா, லோடு வந்து என்னென்னா வெல்டு ரீஜனுக்கு வந்து என்ன அதே பிளேன் வெல்டு ரீஜன் எந்த ரீஜனில் ஆயிருக்கோ எந்த பிளேனில் ஆயிருக்கோ அதே பிளேனில் தான் லோடு வந்து ஆக்ட் ஆக போகுது. அதாவது வி கால் இட் அஸ் இன் பிளேன் எசன்ட்ரிசிட்டி. அதாவது லோட் இஸ் ஆக்டிங் ஆன் தி சேம் பிளேன் as that of the welded region. அதாவது என்னன்னா இன் பிளேன் எசன்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்னா என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேட்டு. ஸோ இதில் என்னன்னா நமக்கு வந்து என்ன வெல்டு வந்து இன்னொரு பிளேட் வந்து வெல்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ லோடு வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ லோடு இங்கே ஆக்ட் ஆகிறது வந்து என்ன இந்த சேம் ரீஜனில் தான் சேம் பிளேனில் தான் இருந்ததுன்னா லோடு வந்து ஆக்ட் ஆகுது. அதனால வந்து இன் பிளேன் எசன்ட்ரிசிட்டி. அது வந்து அதனால அது வந்து இன் பிளேன் எசன்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ இங்கே வந்து என்னென்னா முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இது பண்ணுவோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது வந்து என்னென்னா, ஸோ இப்போ இந்த சி செக்ஷனில் வந்து நமக்கு வந்து வெல்டாக இருக்குது. ஓகே. சி செக்ஷனில் வந்து நம்ம வெல்டாக இருக்கனால இந்த மூணு வெல்டு ரீஜனுக்கும் காமனான ஒரு ரீஜனாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இது பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வந்து இருந்தால் நம்ம வந்து என்ன எசன்ட்ரிசிட்டி வந்து இது பண்ணுவோம். ஸோ எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி வெல்ட் அண்ட் தி லோடு. அதான் வந்து என்ன எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இதில் வந்து இன்பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் வரும்போதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி வெல்ட் அண்ட் லோடு, அதை தான் வந்து வி கால் இட் அஸ் எசன்ட்ரிசிட்டி இ. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்றதுனா ரெண்டு அதே மாதிரி நம்ம அவுட் பிளேன் எசன்ட்ரிசிட்டி மாதிரி இங்கே இன்பிளேன் எசன்ட்ரிசிட்டிலையுமே ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஒன்று வந்துன்னா பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்துன்னா நம்ம அவுட் பிளேன் எசன்ட்ரிசிட்டி மாதிரி இங்கே வந்துன்னா எசன்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண போகிறோம். எசன்ட்ரிசிட்டி வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அசியூம் வந்து என்ன பண்ணுறோம், லோடு வந்து வெல்டு ரீஜன்லேயே வந்து ஆக்ட் ஆகுது, அது வெல்டு பிளேன்லேயே வந்து ஸோ லோடு வந்தோன்னா வெல்டில் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ வந்து லோடு எசன்ட்ரிசிட்டி வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு லோடு வந்து வெல்டிலே வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். சரியா? வெல்டில் நமக்கு வந்து ஆக்ட் ஆகிறதுனால டியூ டு ஷேரிங் ஆக்ஷன், அதாவது லோடு வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ டியூ டு ஷேரிங் ஆக்ஷன் இன்னும் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ டியூ டு ஷேரிங் ஆக்ஷனால நமக்கு வந்து நமக்கு இங்கே அக்கறக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே. ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் பிரைமரி ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து என்னென்னா இங்கே வந்து அக்கறக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஓகே. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. சரியா? லோடு பை ஏரியா. ஏன்றது வந்துன்னா ஏரியா ஆஃப் தி வெல்டு. ஓகே. ஸோ வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் பிரைமரி ஸ்ட்ரெஸ்ல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்லெக்டிங் தி எசன்ட்ரிசிட்டி அசியூம் லோட் இஸ் ஆக்டிங் ஆன் த வெல்டு. வெல்டில் வந்து லோடு ஆக்ட் ஆக போகுது. ஸோ இங்கே அக்கறாவுடைய ஸ்ட்ரெஸ் வந்துன்னா டியூ டு ஷியரிங் ஆக்ஷனால நமக்கு அக்கறாவுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகுது. ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன shear stress is equal to load by area. ஏன்றது ஏரியா ஆஃப் த வெல்டு. ஏரியா ஆஃப் த வெல்டு ஃபார்முலா வந்துன்னா 0.707 into h into L. ஸோ எல்ன்றது வந்து லென்த் ஆஃப் தி வெல்டு. ஓகே. இது வந்து பிரைமரி ஸ்ட்ரெஸ். செகண்டரி ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுனா கன்சிடரிங் தி எசன்ட்ரிசிட்டி. எசன்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ லோடு ஆக்ட் ஆகிறனால எசன்ட்ரிசிட்டி கன்சிடர் பண்ணும்போது அந்த இந்த வெல்டு ரீஜன் வந்துன்னா நமக்கு வந்து ட்விஸ்டிங் வந்து ஆகும். ஸோ வெல்டு வந்துன்னா நமக்கு வந்து டேர்ன் ஆக வந்து வெல்டுனா ட்விஸ்டிங் ஆர் டேர்னிங் ஆக்ஷன். ஓகே. வெல்டு வந்துன்னா ட்விஸ்டிங் ஆர் டேர்னிங் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஓகே. ஸோ வெல்டு வந்து என்னன்னா நமக்கு வந்து வெல்டு ரீஜன் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலி பிளேட் வந்து பிளெண்ட் ஆகும். பட் தென் வெல்டு ரீஜன் வந்து நமக்குன்னா ட்விஸ்ட் ஆர் டேர்னிங் ஆக்ஷன் வந்து அக்கர் ஆகும். ஸோ அதனால வந்துன்னா நமக்கு வந்து டேர்னிங் ஆக்ஷன் அப்படின்றனால ட்விஸ்டிங் ஆக்ஷன் அப்படின்றனால ஸோ அதனால என்ன ஸ்ட்ரெஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ்ல வந்து என்னென்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். செகண்டரி ஸ்ட்ரெஸ்ல வந்து என்னன்னா டியூ டு ட்விஸ்டிங் ஆக்ஷனால நமக்கு வந்து என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன இன்பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் வந்து என்னென்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். சரியா? ஸோ அப்போ வந்து ரெண்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ், இது வந்து என்ன செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் டியூ டு ட்விஸ்டிங் ஆக்ஷன். இதுவே அவுட் பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவுட் ஆஃப் பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் வந்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ், செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்துன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இங்கே இன்பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் வந்துட்டு பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டியூ டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ், அடுத்து செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டியூ டு ட்விஸ்டிங். ஓகே. ஸோ இந்த ட்விஸ்டிங் அப்படின்றது வந்துன்னா ஸோ ட்விஸ்டிங் ஆர் டார்ஷன் ஃப்ரம் டார்ஷன் ஈக்குவேஷன் வந்து எடுத்துருக்கோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு T into
R2 by J. அதாவது Tன்றது ட்விஸ்டிங் மொமெண்ட், Rன்றது வந்து ரேடியஸ், Jன்றது வந்துன்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த ஈக்குவேஷன் எங்கே வந்து எடுத்துருக்கோம்னா டார்ஷனல் ஈக்குவேஷன் வந்து எடுத்துருக்கோம். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் τ2 is equal to T into R2 by J. ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டியூ டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ். செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னா டியூ டு ட்விஸ்டிங்னால நமக்கு வந்து அது ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ரெண்டுமே ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் வந்து என்ன கால்குலேட் பண்ணும் ஃபார் இன் பிளேன் எசன்ட்ரிசிட்டி. அவுட் பிளேன் எசன்ட்ரிசிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ், செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்துன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே. ஸோ Tன்றது வந்துன்னா ட்விஸ்டிங் மொமெண்ட், Jன்றது வந்துன்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ட்விஸ்டிங் மொமெண்ட்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் எசன்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் மொமெண்ட் அப்படின்றதுனால லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், தட் இஸ் இங்கே வந்து என்னன்னா எசன்ட்ரிசிட்டி. ஸோ இந்த எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்துன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லோட் ஆக்டிங் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த வெல்ட். ஸோ இந்த எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி வெல்ட் ரீஜனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் தென் லோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்தோம்னா எசன்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இப்போ நமக்கு இங்கே வந்து என்ன சி செக்ஷன் வந்து வெல்ட் ஆயிருக்கு. ஓகே. வெல்டோட செக்ஷன் வந்தோன்னா சி செக்ஷன். சரியா? ஸோ வெல்டோட செக்ஷன் சி செக்ஷன் இது பண்ணியிருக்கு. ஸோ இதோட வெல்ட் சி செக்ஷனுக்கு அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இது பண்ணுறோம். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதுனா ஜி. ஓகே. அண்ட் தென் சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து லோட் ஆக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்தோம்னா இ, தட் இஸ் எசன்ட்ரிசிட்டி. ஸோ இங்கே வந்து என்ன R2 வந்து நமக்கு வந்து செகண்டரி ஸ்ட்ரெஸ்ல வந்து R2 வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. இந்த R2 அப்படின்றது வந்துன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வெல்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ரீஜன் தான் அதோட டிஸ்டன்ஸ் தான் வந்துன்னா R2. ஓகே. அதாவது நமக்கு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணும்போது τ2 is equal to T into R2 by Jன்னு இருக்குது. இந்த R2 அப்படின்றது வந்து என்னன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வெல்டோட ரீஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ அதான் அந்த R2 அப்படின்ற டிஸ்டன்ஸு. ஸோ R2ன்றதுனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த வெல்ட் ஜாயிண்ட். ஸோ அதில் வந்து என்ன R2 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா சியர் ஸ்ட்ரெஸ், செகண்ட் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அப்போ வந்துன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் τ1 ஸ்கொயர் ப்ளஸ் τ2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into τ1 τ2 காஸ் தீட்டா. இந்த தீட்டா அப்படின்றது வந்துன்னா ஆங்கிள் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் தென் அந்த R2 ரேடியஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் τ1 ஸ்கொயர் ப்ளஸ் τ2 ஸ்கொயர். τ1 ஸ்கொயர்ன்றது வந்துன்னா பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ், τ2 ஸ்கொயர்ன்றது செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ், 2 into τ1 τ2 காஸ் தீட்டா. ஓகே. ஸோ இதான் வந்துன்னா இன் பிளேன் எசன்ட்ரிசிட்டிக்கான ப்ரொசீஜர். சரி. அவுட் பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் என்ன பண்ணோம், ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். இன் பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் ஷியர் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் டியூ டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, செகண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா டியூ டு ட்விஸ்டிங் ஆக்ஷன். ஓகே. ஸோ இப்போ வந்துன்னா நமக்கு இந்த செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்க்கணும்னா இசட்டோட அதாவது ஜேயோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஜே அப்படின்றது வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே மாதிரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் நமக்கு வந்து என்ன பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுனா இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இசட் அண்ட் ஜே எப்படி நம்ம வந்து எடுக்கிறது. ஸோ இசட் வந்துன்றது அவுட் பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு வந்தோம்னா இசட்டோட வேல்யூ வந்து வேணும். அடுத்து வந்து என்னென்னா இன்பிளேன் எசன்ட்ரிசிட்டியில் வந்துன்னா செகண்டரி ஸ்ட்ரெஸ்க்கு வந்துன்னா ஜேயோட வேல்யூ வந்து ஜேன்றது வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 11.5 அண்ட் 11.6 வந்து இருக்குது. சரியா? ஸோ டேட்டா புக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 11.5 பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெல்ட் அஸ் எ லயன் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து என்ன பெண்டிங் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ட்விஸ்டிங் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இசட்டோட ஃபார்முலாவும் ஜேயோட ஃபார்முலாவும், ஜேன்றது வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த ரெண்டோட ஃபார்முலாவும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ரெண்டோட ஃபார்முலா வந்து இந்த டேட்டா புக்கில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 11.5 அண்ட் பேஜ் நம்பர் 11.6 நம்ம வந்து ரெண்டு ஃபார்முலாவை வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்க்குறோம். ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு பிளேட் இருக்குது. ஒரு பிளேட்டில் இன்னொரு பிளேட் வந்து வெல்டாக இருக்குது. சரியா? ஒரு பிளேட்டில் இன்னொரு பிளேட் வந்து வெல்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு வெல்டு, இங்கே ஒரு வெல்டு. ஸோ அப்போ இது வந்து என்னன்னா நமக்கு வெல்டு ரீஜன் வந்து எப்படி இருக்குது, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஓகே. ஸோ வந்து ரெண்டுமே ஹரிசாண்டலாக இருக்குது. வெல்டு வந்து என்ன ரெண்டுமே ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் இந்த ஃபிகர் வந்து எங்கள் டேட்டா புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் லைன்.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு லைன், இந்த ஒரு 2 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹரிசாண்டல் லைன்ஸ். ஸோ இந்த இது வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகிறனால இசட்டோட வேல்யூ வந்துன்னா இதுலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ பின்றது வந்துன்னா வெல்டோட இது, டின்றது வந்துன்னா வெல்டோட டெப்த்து. ஓகே, ஸோ அப்படின்றப்ப வந்தோம்னா ஸோ வந்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வெல்ட் ரீஜன் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஸ்டினில் நமக்கு வந்து என்ன வெல்ட் ரீஜன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ 2 ஹரிசாண்டல் லைன்ஸ். ஸோ இப்போ டேட்டா புக்லேருந்து இது வந்து பி, இன்னொன்று வந்து டி. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு பிடி அப்படின்றது வந்து டேட்டா புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ டி அப்படின்றது வந்து டேட்டா புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் இந்த பார்த்தீங்கன்னா இசட்டோடது வந்துன்னா பி இன்டூ டி. அதே ஜேயோட வேல்யூ வந்து என்னன்னா பி கியூப் ப்ளஸ் 3b டி ஸ்கொயர் பை 6 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இசட் பார்க்குறோம். ஸோ இசட் வந்து என்னன்னா b into d. ஸோ பியோட வேல்யூ வந்தோன்னா இந்த சம் படி பார்த்தீங்கன்னா 50, டியோட வேல்யூ வந்தோம்னா 80. ஓகே, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதே செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். செகண்ட் எக்ஸாம்பிள்னா ஒரு பிளேட் இருக்குது. ஸோ ஒரு பிளேட்டில் வந்தோன்னா 4 சைடுமே அதாவது ஸ்கொயர் வெல்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா, கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி வெல்ட் வந்தோம்னா ஸ்கொயர். ஓகே, கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி வெல்ட் வந்தோம்னா ஸ்கொயர் செக்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்தோம்னா டேட்டா புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். பேஜ் நம்பர் 11.6 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஸ்கொயர் செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதோட பெண்டிங் இசட்டோட வேல்யூ வந்து என்னென்னா பிடி ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 3. ஓகே, ஸோ பிடி ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 3 இது வந்து இசட்டோட வேல்யூ. இசட்டுக்கான ஃபார்முலா, ஜேக்கான ஃபார்முலா வந்து பி ப்ளஸ் டி தி ஹோல் கியூப் பை 6. ஓகே, பி ப்ளஸ் டி தி ஹோல் கியூப். ஸோ இந்த நம்மளோட இந்த ஃபிகரையும் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபிகரை வந்து கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி வந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இசட்டோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூ வந்து ஜேயோட ஃபார்முலா வந்து நோட் பண்ணிவிட்டு தென் அக்கார்டிங் பி அண்ட் டியோட இது வந்துன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா, ஸோ இசட் அண்ட் பி ஜே வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணது வரும். ஸோ இசட்ன்றது வந்து என்னென்னா ஸோ பிடி ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 3. ஓகே, ஸோ பிடி ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்றது வந்து என்னது 100 mm, டின்றது வந்துன்னா 150 mm. ஓகே, ஸோ பின்றது வந்துன்னா 100 mm. ஸோ இங்கே ஸ்கொயர் வெல்ட்னால பின்றது 100 mm, டின்றது வந்துன்னா 150 mm. ஸோ இந்த ரெண்டு ஃபிகரையும் கம்பேர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பி அண்ட் டி வேல்யூஸ் நோட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறோம் இசட்டோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இசட்டோட வேல்யூ அண்ட் ஜேயோட வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன இட் ஷுட் பி மல்டிப்ளைட் பை 0.707 இன்டூ ஹச். அதாவது நமக்கு வந்து ஃபார்முலா வந்துன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ டின்னு வந்து வருது. ஓகே, அது வந்து 0.707 இன்டூ ஹச்சால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எனி இசட் அண்ட் ஜேயோட ஃபார்முலாவோட என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் 0.707 இன்டூ ஹச் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இசட்டுக்கும் ஜேயோட ஃபார்முலா எது வந்தால் எந்த ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 0.707 இன்டூ ஹச்சால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 3 இன்ட்டு 0.707 இன்டூ ஹச். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு வேரியஸ் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, வெல்ட் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பொறுத்து நம்ம வந்துன்னா இசட் வந்து சூஸ் பண்ணணும், அண்ட் தென் ஜே வந்து சூஸ் பண்ணணும். அந்த ரெண்டு வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா இன்பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா இன்பிளேன் எசென்ட்ரிசிட்டி. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்னால் நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஸோ இதோட நோட்ஸ் வந்து என்னன்னா வாட்ஸ்அப் பிடிஎஃப்ல வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இதில் வந்து என்ன நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.